வணக்கம். நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நல்லோர்களோட குழுதான் பிரணவ் ஃபெடரேஷன்ஸ். இந்த அறக்கட்டளை மருதமலை முருகர் கோயில்ல கடந்த 20 வருடங்களா ஒவ்வொரு கிருத்திகைக்கும் அன்னதானம் செய்து வராங்க. சுமார் 12,000 பக்தர்கள் இந்த அன்னதானத்துல பயனடைகிறாங்க. மருதமலை பாம்பாட்டி சித்தர் அவர்களுடைய நல் ஆசீர்வாதத்தினால் தனக்கு இந்த எண்ணம் உதிச்சதா இதனுடைய அரங்காவலர் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் நம்மளோட பகிர்ந்தாங்க. இந்த அர்ப்பணிப்பு நிறைஞ்ச அன்பர்களோட குழு கடந்த 5 வருடங்களா சபரிமலைக்கு யாத்திரை வரக்கூடிய பக்தர்களுக்கும் தங்களோட அன்னதான சேவையை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. பாருங்க, நாம வாழ்ற இந்த உலகத்துல நமக்கு கிடைச்சிருக்கிற நேரம், உழைப்பு, திறமை, புத்திசாலித்தனம் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி தன்னால என்னெல்லாம் சம்பாதிச்சு வச்சுக்க முடியுமோ சம்பாதிக்கணும்னு ஓடக்கூடிய பெரும்பாலான மனிதர்களுக்கு நடுவுல தனக்கு கிடைச்சிருக்கிற மனித பிறவிங்கிற அரிய வாய்ப்பை பயன்படுத்தி இங்க எல்லாமா வெளிப்பட்டிருக்கிற இறைவனுக்கும் அவனுடைய உயிர்களுக்கும் என்னென்ன சேவைகள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பெரும் தாகத்தோட ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த மனிதரை நமக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியகரமானதாகவும் ஊக்கமளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறார். அவங்க கடந்த 20 வருடங்கள்ல செய்த சேவையில ஒரு 20 நிமிஷத்துல நம்மளோட பகிர்றாங்க. அவங்களுடைய இந்த இன்டர்வியூ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல தாக்கத்தை, ஒரு ஊக்கத்தை, ஒரு டர்னிங் பாயிண்ட ஏற்படுத்தலாம். இந்த இன்டர்வியூ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த நல்ல காரியங்கள் வளர்றதுக்கு இந்த நல்ல விஷயத்தை பிறரோட பகிர்ந்து உங்களோட சிறிய பங்களிப்பை வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நீங்க ரொம்ப அழகா ஒரு அன்னதானம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க மருதமலையில. எங்க ட்ரஸ்ட் இருக்குங்களா? அந்த ட்ரஸ்ட் எப்ப இருந்து நடந்துச்சு, இதை பத்திய விவரங்களை நீங்க ஷேர் பண்ண முடியுங்களா? நிச்சயமாங்க மேடம். எங்க ட்ரஸ்டோடைய பெயர் பிரணவம் ஃபெடரேஷன்ஸ். இதுதான் எங்களுடைய ட்ரஸ்டோடைய பெயருங்க. என்னுடைய பெயர் பாலசுப்ரமணியன். கோவை தான் சொந்த ஊருங்க. இது மாதிரி நண்பர் KM பிரபுன்னு சொல்லிட்டு வடவழியில இருக்காரு. நாங்க இருவரும் இதை மேனேஜ் பண்ணி நடத்திட்டு வந்துட்டு இருக்கோங்க. மேடம், இது சுமார் ஒரு 20 வருடங்களாக இயங்கிட்டு இருக்குது மேடம். அது ஒரு பெரிய அதிசயம் மேடம். நாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பாட்டி சித்தர் கோவில் திருப்பணி பண்ணோங்க. கோவிலுக்கு கதவு, ஃப்ளோரிங் இது மாதிரியான விஷயங்கள் திருப்பணி பண்ணோம். அதோடைய நிறைவு விழாவின் போது ஒரு எண்ணம் உதித்ததுங்க. இனிமேல் கிருத்திகைக்கு அன்னதானம் பண்ணா என்னன்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிருத்திகைக்கு நாங்க தரிசனத்துக்கு கூட போனது இல்லைங்க. அப்புறம் அடுத்த கிருத்தியின் போது கரெக்டா வடவள்ளியில ஒரு உணவகத்துல இருந்து 200 பேருக்கான உணவு வாங்கிட்டு மக்களுக்கு பரிமாறணும். ஒரு 2 பந்தி போட்டோம். உணவெல்லாம் முடிஞ்சது. திரும்பி பார்க்கும்போது மிகப்பெரிய கூட்டம் உணவுக்காக காத்திருந்தது. இப்ப உணவு பரிமாறின சந்தோஷத்தோட மனசுல ஒரு வலி தங்கிருச்சு. அப்புறம் உடனடியா கொஞ்சம் நண்பர்கள் எல்லாம் சந்தித்து அடுத்த மாத கிருத்திக்கு தயாராகி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பிளஸ் அதற்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு எங்க வீட்டுல ஒரு உணவு தயாரிச்சு செஞ்சு ஒரு டெம்போல ஏத்தி கொண்டு படிகள்ல சுமந்து எடுத்துட்டு மூலவர் சன்னிதானத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மண்டபத்துல வச்சு பரிமாறணுங்க. இது ஒரு 4 வருடங்கள் தொடர்ந்து நடந்ததுங்க. 500 பேர்ல ஆரம்பிச்சது ஒரு 1000 பேர் 1500 பேர் வரைக்கும் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அப்படி ஒரு கட்டத்துல கோவில் நிர்வாகமே எங்களுக்கு அனுமதி கொடுத்ததுங்க அங்கேயே சமைச்சுக்க சொல்லி. அதற்கு பிறகு காலை 6-6:30 மணிக்கு ஆரம்பித்த உணவு இரவு 6-7 மணி வரைக்கும் 6000 பேர் முதல் 12,000 பேர் வரைக்கும் இன்னைக்கு உணவு தொடர்ந்து அருந்தக்கூடிய ஒரு சூழலை கொண்டு நிறுத்தி இருக்குங்க. முழுக்க முழுக்க இறைவனுடைய ஆசீர்வாதத்துலதான் நடந்துட்டு இருக்குங்க. உண்மையிலே பெரிய விஷயம் சார். இப்ப 12,000 பேர் வரைக்கும் சாப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இதுக்கு நிறைய பேர் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும், உடலால பொருளால அந்த மாதிரி. எப்படி அவங்க எல்லாம் நீங்க தொடர்பு கொண்டீங்க, எப்படி ஆர்கனைஸ் பண்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இது நான் சொன்னாலும் உங்களுக்கு நம்ப முடியாத மாதிரி இருக்குங்க மேடம். ஆரம்பித்த முதல் ஒரு 6 மாதங்கள் நம்ம சொந்த தொழில் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு பெரிய நட்பு வட்டம், தொழில் ரீதியான ஒரு நட்பு வட்டம், அவர்கள் மூலமாக ஒரு 6 மாதம் வரைக்கும் அவங்களுடைய உதவிகளை தேடி பெற்று செய்ய ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம்
இன்றைக்கு வரைக்கும் கிருத்திகைக்கு பெரிய அளவுல நாங்க பொருளாதார உதவியோ வேற எந்த உதவியுமே கேட்டு போனதில்லை. எல்லாருமே அங்க வந்து உணவு அருந்துபவர்கள் அதோடைய தரம், எங்களுடைய குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், இறை உணர்வு, அர்ப்பணிப்பு உணர்வு இதெல்லாம் பார்த்து அவங்களே வந்து எங்க இதுல கலந்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்துல கேட்பாங்க. சந்தோஷமா நாங்க எல்லாரையும் அரவணைச்சு இது வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம். சோ அந்த வகையில எல்லா விதமான உதவிகளும் தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கு. நிச்சயமாங்க நிச்சயமாங்க, அதுல எந்த சந்தேகமே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இது இந்த அன்னதானம் வந்து நாங்க செய்யறதா நினைச்சதே கிடையாது. ஒவ்வொரு கிருத்தியை முடிஞ்சோம்னா அந்த கிருத்தியை சார்ந்த நினைவுகள் முதல்ல மனசுல இருந்து அழிச்சிருவோம். அந்த அகங்காரம் வந்து தலையில உட்காரக்கூடாதுன்னு இறைவனை தேடி வர மக்களுக்கு அவர் உணவு கொடுக்கிறாரு. அந்த வேலையை செய்யறதுக்கு எங்களுக்கு உத்தரவிட்டு இருக்கிறாரு. இந்த வேலையை சரியா செய்யற வரைக்கும் இந்த வேலை எங்களுக்கு இருக்கும். அதை நாங்க எப்ப அதுல இருந்து தவறோமோ அந்த வேலையை வேற யாருக்காவது கொடுத்துருவாரு. அந்த பயபக்தியோட இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப நல்ல ஆட்டிடியூட் நீங்க டெவலப் பண்ணிருக்கீங்க. மனத்துக்கும் வாசிலும் ஆகல் அனைத்து அரண் ஆகுண நீர பிற அப்படின்னு திருவள்ளுவர் கூட சொல்றாரு. நம்ம எவ்வளவு பெரிய செயல்கள் செய்தாலும் அது எல்லாத்தினுடைய ஒரே ஒரு நோக்கம் மன தூய்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த சரியான புரிதலோட நீங்க இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க. சுவாமி இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் பண்றதுக்கு உங்களுக்கு அருள் பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். சார், இப்ப எல்லாரும் அவங்களுடைய நோக்கி வேகமா ஓடிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல தானம் கொடுக்கறது, பிசிக்கல் ஹெல்ப், நிறைய கான்ட்ரிபியூஷன் தேவையா இருக்கு இல்லைங்களா? அப்படி மக்கள் அனுபவம் பண்றாங்களா? மேடம், ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்ப எல்லாருக்குள்ளயுமே அந்த மற்றவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் அளவு கடந்து இருக்கும். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருக்கும். இப்ப எனக்கு எப்படி ஒரு சின்ன ஆர்வம் வந்து அது பெருசா வளர்ந்த மாதிரி வரவங்க எல்லாருக்கும் அந்த சூழலை பார்த்தோன்னா அவங்க தன்னை அறியாம அவங்க அதை இணைச்சுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. எல்லா விதத்திலயுமே நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு ரொம்ப ஆர்வத்தோட இதுல கலந்துக்கிறாங்க. நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள அரவணைச்சு கூட கூட்டிட்டு போயிடுறோம். நாங்க இதை செய்யறோம் அப்படிங்கிற உணர்வு என்னைக்கு எங்களுக்கு வந்ததில்லை. எல்லாரும் சேர்ந்து வர இறை அன்பர்களுக்காக ஒரு சேவையா செய்யறங்கிற மனப்பான்மையோட அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் செயல்பட்டு இருக்கிறோம். அதனால இந்த செயல் தொடர்ந்து சிறப்பா நடந்துட்டு இருக்குதுங்க. இப்ப இந்த குழுல கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் வந்து எந்த நேரம் கூப்பிட்டாலும் எப்ப கூப்பிட்டாலும் ஓடி வந்து நிப்பாங்க. கிருத்திகை அன்னதானம் எந்த செயல்னாலும் வந்து நிப்பாங்க. பாக்கி இருக்கக்கூடிய அந்த 250 பேர் வந்து கிருத்திகைக்கு முந்தின நாள் காலையில 6 மணிக்கு எங்களுடைய பணி துவங்குங்க. ஒவ்வொரு கோயம்புத்தூர்ல ஒரு 5-6 பகுதிகள்ல அங்கங்க ஒவ்வொரு சின்ன சின்ன பொருள்களா வாங்கி வச்சிருப்பாங்க மக்கள். அவங்களுக்கு இருந்து ஒரு 2-3 ஆட்டோ வச்சு கலெக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் கொண்டு வந்து மருதமலையில சேர்த்துவோம். அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே போய் அவங்களுக்கு எல்லாம் தகவல் சொல்லி அந்த பொருள்களை வாங்கி வைக்க சொல்லியும் அந்த ஒர்க்கும் தனியா ஒரு ப்ராசஸ் போகுங்க. சோ அதுக்கப்புறம் இந்த சாயந்தரம் 4 மணிக்கு மேல வேலைக்கு போற நபர்கள் வந்து ஒரு 6 மணி 7 மணிக்கு மண்டபத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க. இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து காய் வெட்டுறது அங்க எல்லா கிரௌண்ட் ஒர்க்குமே பண்ணுவோங்க. யாரும் எந்த வேறுபாடும் பார்க்க மாட்டோம். இரவு விடிய வேலை நடக்குங்க. விடிய காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா நைட்டு 7-9 நாங்க எல்லாத்தையும் முடிச்சு கிளீன் பண்ணி எப்படி மண்டபங்களுக்கு கொடுத்தாங்களோ அதை விட சுத்தமா பக்காவா கிளீன் பண்ணி பேக் பண்ணி வெளியில வரும்போது 9 மணிக்கு மேல ஆயிடுங்க. இதுல சமையல்காரங்க ஒரு 10-15 பேர் மட்டும் பெய்ட் ஸ்டாஃப்ஸுங்க. பாக்கி வந்து ஒவ்வொரு கிருத்தியும் ஏவரேஜா ஒரு 40-60 பேர் வரைக்கும் வாலண்டியர்ஸா கலந்துக்குவாங்க. அவங்க எல்லாமே இந்த செயல் சாத்தியமே இல்லைங்க. சார், வர்ற பக்தர்கள் அவங்களோட வயிறு பசி நீங்கிறத தாண்டி வேற ஏதாவது பெனிஃபிட்ஸ் அவங்க அடையறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மேடம், இதுல உங்க கேள்வியில வேற ஒரு கேள்விக்கும் நானா எடுத்து பதில் சொல்லல. முதல்ல அந்த பசி நீங்கிறத தாண்டி நீங்க சொல்றீங்க. பட் அந்த பசி நீங்கிறதே பெரிய விஷயங்க. நீங்க அது எப்போ நமக்கு புரியல, நம்ம எல்லாம் இன்றைய காலகட்டத்துல உணவுங்கிறது சாதாரணமா கிடைக்குதுங்க. ஒரு வேளைக்கு 5 வேளை 6 வேளை சாப்பிடுறோம். ஆனா நம்ம ஒரு சூழ்நிலையில ஏதாவது வெளியூர் போகும் பொழுது, வேற ஏதாவது கோவிலுக்கு போகும் பொழுது நமக்கு பசி இருக்கிற நேரம் உணவு கிடைக்காது. அப்ப யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன ஆரஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்க, ஒரு தண்ணி கொடுப்பாங்க. அப்பதான் நம்ம அந்த வயிறு நிறைய ஃபீலிங், அந்த மன திருப்திங்கிறது அதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். சோ அது மாதிரி இங்க நிறைய பேர் விரதம் இருந்து வராங்க.
கிருத்திகை அன்னைக்கு. சோ விரதம் இருந்து இறைவனை தரிசனத்துக்கு அப்புறம் உணவு அப்படிங்கிற வரும்போது அப்போ கிடைக்கிற உணவை அவங்க முழு பிரசாதமா எடுத்துக்குவாங்க. அந்த ஒரு ஃபீல் இறைவனே கொண்டு வந்து கொடுத்த மாதிரியான உணவோட அதை சாப்பிடுவாங்க. சோ அந்த மன திருப்தி அவங்களுக்கும் ரொம்ப இருக்கிறத நாங்க கண்கூடா பார்த்திருக்கிறோம். எங்களுக்கு அந்த திருப்தி இருக்கு. எங்களுக்கு நாங்க எவ்வளவோ சிரமங்கள் பட்டுட்டு இருக்கிறோம். அது எல்லாத்தையுமே அந்த ஒரு நொடியில போக்குறது வந்து அவங்க சாப்பிட்டு மனசார வாழ்க்கைக்கு போறது, அவங்க அடையிற சந்தோஷத்தை பார்த்தோம்னா அந்த ஒரு சந்தோஷம் தான் எங்களை இதுவரைக்கும் அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்குது. அது போல நிறைய பேர் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் வந்து எங்களுக்கு நாங்க இங்க வந்து வேண்டிட்டோங்க, எங்களுக்கு இது குழந்தை, திருமணம், உடல் சார்ந்த நோய் சார்ந்த விஷயங்கள், இது மாதிரி பல விஷயங்களுக்காக அவங்களா வேண்டிக்கிறாங்க. அது அவங்களுக்கு நடந்திருக்குது. நாங்க எதுவும் அது சார்ந்து செயல்பட்டதில்லை. ஆனா எங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு முறை உணவு தயாரிக்கும் போதும் இதுல ஈடுபட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லா விதமான நலங்களும் கிடைக்கணும். அதை விட நாங்க வந்து இது ஒரு பிரசாதமாக பார்க்கணும். எப்படி மேல விபூதி கொடுத்தா ஒருத்தங்களுக்கு அவங்களுடைய பக்தருடைய தேவை பூர்த்தி ஆகுதோ அது மாதிரி எங்க உணவை நாங்க பிரசாதமா மட்டும்தான் பார்க்கிறோம். இது வந்து பிரசாதமா போய் அவங்க உடல் மனம் அத்தனை விஷயங்களையும் உள்ள போய் இறைவன் என்ன செய்வாரோ அதை செய்யுங்கிறதுல எங்களுக்கு திடமான நம்பிக்கை இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அது செயல்பாட்டுல நாங்க இன்னைக்கு வரைக்கும் கண்கூடா பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் சார். வாலண்டியர்ஸ், டோனர்ஸ், கான்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குதா? மேடம் நிறையங்க. அதாவது இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா எங்களுக்கு சமையல் பண்ற சமையல் கலைஞர் திரு கோபால் அப்படிங்கிறவர் போத்தனூர்ல இருந்து வராருங்க. அவரு நாங்க ஆரம்பிச்ச டே 1ல இருந்து இப்ப 20 வருஷமா நடந்த எல்லா நிகழ்வுமே அவர் மட்டும்தான் சமைச்சிருக்காருங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அதே மாதிரி அவர் ஆரம்பிக்கும் போது நிச்சயமாங்க கஷ்டம். அவரு இன்னைக்கு பெரிய கேரக்டராருங்க. கோயம்புத்தூர்ல வந்து மிகப்பெரிய கேரக்டரா வளர்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி அவர் துணியில் இங்க திருப்தியில் அவர் காமிச்சிட்டதே கிடையாதுங்க. அவர் அன்னைக்கு வந்து ஒரு மிகச்சிறிய தொகையை வாங்கிட்டு இது பண்ணாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் அதே தொகைக்கு தான் வாங்கிக்கிறாரு. அவருக்கு பாக்கி இருக்கிறவங்களுக்கு சம்பளம் நிறைய ஏறி இருக்கு. அவர் அந்த தொகையை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் வாங்கினதுல எங்க இருந்தாலும் வந்துருவாருங்க. சோ அதே மாதிரி அவருடைய குடும்பம், பொருளாதார தரம் எல்லாமே உயர்ந்திருக்கு. அவரும் நிறைவா இருக்காரு. அது மட்டும் இல்ல, இப்ப நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம் அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கை தரம், வாழ்க்கையில பெருசா எந்த குறையுமே கிடையாது. இப்ப நீங்க யாரை எடுத்துட்டாலும் சரி, இப்ப டோனர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கொடுக்குறாங்கன்னா ஒரு 15% பேர் வருவாங்க போவாங்க. பாக்கி 80-90% பேர் ஒன்ஸ் வந்தா இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து எங்களோட பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அந்த நிலைமையில இறைவன் அவங்கள வச்சிருக்கிறதுனாலதான் அவங்களால கொடுக்க முடியுது. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம், அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் இறைவன் அவங்களுக்கு கொடுக்கிறாரு. சோ அந்த விஷயம் அதனால அவங்களால தொடர்ந்து அதை செய்ய முடியுதுன்னு நாங்க நினைச்சுக்கிறோம். நாங்களும் அவங்களுக்காக எப்பவுமே வேண்டிக்கிறோம். இந்த இன்டர்வியூல நீங்க இணைஞ்சுகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அன்னதான சேவைகள்ல உடல் உழைப்பாலேயோ பொருளாலேயோ ஏதாவது கான்ட்ரிபியூஷன் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட போன் நம்பர் மற்றும் அறக்கட்டளையினுடைய அக்கவுண்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்கேன். நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். டக்குனு கொடுத்துட்டாரு. ஐயப்பன் வந்து ஒரு 5 வருஷமா அங்க பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காருங்க. பட் அங்க வந்து ஸ்டார்டிங்ல 3 நாள் பண்ணணுங்க. அது அப்புறம் அடுத்த வருஷம் 5 நாள் ஆச்சு. இப்ப இந்த வருஷம் 14 நாள் ஆச்சுங்க. இப்போ 14 days வந்து சீசன்ல பண்றோங்க. அது ஃபுல்லாவே பெருவழியில தான் பண்றோங்க. பெருவழி ஆரம்பிக்கிற இடம் எரிமேலின்னு சொல்லுவாங்க. எரிமேலியில ஒரு 5 days மார்னிங் 6ல இருந்து நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பா நடக்கும் மேடம். சின்ன சின்ன குழந்தைங்க மேடம், வயசானவங்க, பெரியவங்க, ராத்திரி 12 மணி 1 மணிக்கு நம்ம இங்கெல்லாம் நம்ம சாப்பாடு கொடுத்தா நம்ம சாப்பிடுவோமா? கண்டிப்பா சாப்பிட மாட்டோம். ஏன்னா நமக்கு எல்லாமே இருக்கு. இங்க பசி இருந்தா கூட இருக்குங்கிற ஒரு உணவுல சாப்பிட மாட்டோம். அங்க வந்து வலிச்சு கைய என்ன சொல்றாங்க நல்லா இது பண்ணி அவ்வளவு அழகா சாப்பிடுவாங்க. நமக்கு அப்பதான் அதோட அருமையே புரியும். நம்ம கொடுக்கிற உணவோட அருமையே அவங்க அப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும் போதுதான் நமக்கு தெரியும். என்ன கஷ்டப்பட்டா எங்களால முடியாது. உண்மையை சொல்றீங்களே, அவ்வளவு டயர்ட் ஆயிரும் மேடம். எங்களால சாப்பாடு
ஒரே கை வலிப்பு, தூக்கம் வரும். எத்தனை வேலை வந்து தட்டு நீட்டுவாங்க, நாங்க இங்க உட்காந்து தூங்கிட்டு இருப்போம். ஏன்னா எங்களை அறியாம தூங்கிடுவோம். அந்த அளவுக்கு ஒர்க் லோட் இருக்கும். ஆனாலுமே அது க்ளோஸ் பண்ண மாட்டோம். கடைசி நாள் வர வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அது தேவையான உணவா இருக்குங்க. சோ அந்த மாதிரி அது ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம். அது சொர்க்க பூமி மாதிரி இருக்கு. வருஷத்துல அந்த 20 நாள் வந்து நாங்க எங்கேயோ போயிடுவோம் மனசளவுல. அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அந்த சர்வீஸ். மேடம், இப்போ சபரிமலையில வந்து பாத்தீங்கன்னா நாங்க 3 இடத்துல அன்னதானம் கொடுக்குறோங்க. பெருவழிப்பாதையில எரிமேலியில ஒரு 5 டேஸ்ங்க, காலகட்டியில 5 to 6 டேஸ்ங்க. பெருவழிப்பாதையில ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெரியான வட்டம்னு பெருவழிப்பாதையுடைய இறுதி பகுதிங்க. அது அங்கதான் ஐயப்பன் பிறந்ததா கிடைச்சதா ஒரு ஐதீகம் இருக்குங்க. ஸோ அங்க வந்து ஒரு 3 டேஸ் பண்ணுவோங்க. ஸோ இதுல வந்து பெரியான வட்டத்துல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய உணவு அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணவா இருக்குங்க. அதாவது அங்க எல்லாருமே எல்லா விதமான உணவுகள், இட்லி, தோசை, பூரி, மீல்ஸ், ரொட்டி, அது மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க. நாங்க வந்து அங்க தேங்காய் பால், வெற்றிலை ஜூஸ், எல்லா வகையான சுண்டல்கள், தட்டைப்பயிறு, வெள்ளை சுண்டல், பச்சை சுண்டல், கருப்பு கொண்ட கடலை, வெள்ளை கொண்ட கடலை, இது மாதிரி அவங்களுக்கு புரோட்டீன் ரிச்டு ஃபுட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம், திராட்சை, இது மாதிரி அவங்க உடலுக்கு எது எனர்ஜி கொடுக்குமோ. அப்புறம் சுத்தமான தேங்காய் பால், பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தேங்காய் பால், இதெல்லாம் தான் நாங்க அங்க உணவா கொடுக்குறோங்க. ஸ்நாக்ஸ்ன்னு ஒரு சைடு மாப்பிள்ளை சம்பா கேசரி, ரெட் ரைஸ், ஆல் ரெட் ரைஸ் கேசரி, பாயாசம், சிறுதானியங்கள்ல பாயாசம், இதெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு முற்றிலும் புதிய உணவாகவும் இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுதான் நான் சொன்னேன், இப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்க வீடியோஸ்ல பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி உணவு அதுக்கு முன்னாடி அவங்க ருசிச்சதே இல்லை. சாப்பிட்டு பார்க்கும்போது சரி நம்ம வீட்டுல போய் இதெல்லாம் செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். இது அது போக உணவும் கொடுப்போம். மீல்ஸ், டிஃபன் எல்லாமே கொடுப்போம். இந்த 3 இடங்கள்லயும் சேர்ந்து ஒவ்வொரு சீசனுக்கும் ஆவரேஜா 70,000 பேர்ல இருந்து 80,000 பேர் வரைக்கும் நிச்சயமா எங்க உணவு போய் சேருங்க. சார், எனக்கு கேட்கவே இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. எப்படி வந்து இப்படிலாம் நல்ல காரியங்களை சுவாமி நடத்துறாரு அப்படின்ட்டு. கிருத்திகைக்கு அரௌண்ட் 250 பீப்புள் ஹெல்ப் பண்றாங்கன்னு சொன்னீங்க. சபரிமலைங்கிறது நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப பெரிய டாஸ்க் அண்ட் ரொம்ப ரிஸ்கி ஜாப் மாதிரி தெரியுது. அங்க எப்படி இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்றீங்க, டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்றீங்க? மேடம், இது உண்மையிலேயே ரொம்ப டஃப் டாஸ்க் தாங்க மேடம். ஏன்னா எவ்ரி 27 டேஸ் கிருத்திகை வந்துருங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒருத்தர்கிட்ட பணம் கேட்கறதுக்கு ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால கிருத்திகைக்கு கேட்கறவங்க கிட்ட ஆல்மோஸ்ட் நாங்க சபரிமலை கேட்கவே முடியாது. ஆனா ஒரு 40 டேஸ் டைமுக்குள்ள கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 13-14 லட்சம் ரூபாய் செலவாகுது. செஞ்சுதான் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து இப்ப ஆரம்ப காலகட்டங்கிறதுனால இந்த கார்த்திகை மார்கழி 2 மாதமே நமக்கு தெரிஞ்ச எல்லாரையும் போய் சந்திச்சு இதற்கான உதவிகள் கேட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறோங்க. பொருளாதார ரீதியா இப்போ தற்சமயம் வந்து சபரிமலைக்கு வந்து மக்களுடைய பொருளாதார உதவியை எதிர்பார்த்து தான் நின்றுட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு யார் ஹெல்ப் பண்ண தயாரா இருந்தாலுமே மனமும் வந்து ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். இதுக்கு வந்து நாங்க யார் வந்து பொதுவா எங்கிட்ட உதவுறதுக்கு வந்து கேட்டாலுமே அவங்களே ஏதாவது மளிகை கடையில பொருளா வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லுவோம். இல்லாட்டி எங்க மளிகை கடைக்கு டைரக்டா பே பண்ண சொல்லுவோம். அப்படி இல்லாம இருந்தா எங்க ட்ரஸ்டோடைய அக்கௌண்ட்டுக்கு வேற வழி இல்லைன்னா பணம் அனுப்ப சொல்லி கேட்பாங்க. ஸோ அது மாதிரி எந்த மெத்தட்ல வந்தாலுமே ஓகே. இது எல்லாத்தையும் தாண்டி, பணம் கொடுக்கறத தாண்டி சர்வீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு யாருனாலும் மனமும் வந்து ஏத்துக்கிறோங்க மேடம். அது அந்த ஃபீல் வந்து ரொம்ப என்டையர்லி டிஃபரெண்டா இருக்கும். இவ்ளோ காரியம் பண்றீங்க, உங்க ஃபேமிலில உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களா? மேடம், அது எல்லாத்தோட பெரிய கிஃப்ட் அதுதாங்க. நான் திருமணமான முதல் நாள்ல இருந்து என்னுடைய இறை சார்ந்து நிறைய பயணம் பண்ணியிருக்கிறேன். பேசிக்கா ஸ்பிரிச்சுவலா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய மனிதன். எனக்கு எந்த தடையும் சொன்னதே இல்லை. அதே மாதிரி இறை சார்ந்த காரியங்கள் இவ்வளவு நம்மளுடைய நேரத்தை ஒதுக்கினாலும் அது என்னுடைய பொருளாதாரம், தொழில் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து எந்த விதத்திலையும் என்னை
பாதிச்சதில்லை. எனக்கு என்ன தேவையோ தேவைக்கு மேல இறைவன் எல்லா விதமான நலங்களையும் கொடுத்துதான் வச்சிருக்காரு. முக்கியமா மனைவி வந்து எந்த ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் கூட சொன்னா என்னை நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. எனக்கு அப்புறம் என்னுடைய குழந்தையுமே இந்த வேலையை தொடர்ந்து செய்யணுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு இதுல விருப்பம் வந்து இருக்கு. அதனால அது ஒரு எல்லாத்த விட பெரிய கிஃப்ட். அவங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால இப்படி இயங்கவே முடியாது. உண்மையிலே அது பெரிய கிஃப்ட் தான். சார் ஃபைனலா ஒரு क्वेश्चन, நீங்க வந்து இவ்ளோ நேரத்தை உடல் உழைப்ப கொடுத்து சதா காலமும் இந்த மாதிரி சர்வீஸ்க்காக திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் எல்லாம் பெட்டரா இருக்கா? மேடம், இது அதாவது நாங்க என்னுடைய லைஃப் பொருளாதார வாழ்க்கைன்னு ஆரம்பிச்சது ஒரு 10க்கு 10 ரூம்ல தாங்க. எங்க குடும்பம் இருந்ததே நான் 10th படிக்கிற வரைக்கும் ஒரு 10க்கு 10 ரூம் தாங்க. ஸோ ரொம்ப பெரிய பொருளாதார எதிர்பார்ப்புகளோட வாழ்க்கையை ஆரம்பிச்சோம். என்னை படிப்படியா என்னை செதுக்குனது ஆன்மீக அனுபவங்கள் தாங்க. சின்ன சின்ன அனுபவங்களா கொடுத்து இறை மீது ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையை கொடுத்தது. அதே மாதிரி நான் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய நேரத்தை நிறைய இறை சார்ந்து செலவு பண்ணியிருக்கிறேன். நான் என்ன நேரம் செலவு பண்ணியிருக்கேன்னா அது எதுவுமே என்னுடைய பொருளாதாரம் சார்ந்த இரக்கத்தை கொடுத்ததே இல்லை. மாறா என்னைய நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவு உயரத்துக்கு என்னை கூட்டிட்டு போய் வச்சிருக்குது. நான் என்ன என்னுடைய லைஃப்ல அடையணும்னு நினைச்சனோ அதை விட பல மடங்குகள் என்னை உயரமா கொண்டு போய் வச்சிருக்குது. எனக்கு தேவையான எல்லா வசதிகளுமே இருக்கு. நல்ல வீடாகட்டும், வாகன வசதிகள் ஆகட்டும், எல்லாத்த விட முக்கியமா என் கூட இருக்கக்கூடிய சுற்றம் ஆகட்டும், நண்பர்கள் ஆகட்டும், எல்லாருமே செழிப்பா இருக்காங்க. இவங்க யாரையும் நினைச்சு மனசால கூட நான் பெரிய அளவுல கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழலே எனக்கு இறைவன் கொடுக்கல. சோ ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்த திருப்தி இருக்குது. இது வந்து முழுக்க எனக்கு இறைவன் கொடுத்த பரிசு. மேபி நம்ம செய்யற இந்த சர்வீஸுக்கு உண்டான பலனா இறைவன் இது எனக்கு கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். நான் தொழிலா வந்து இப்போ ஒரு 20 வருஷம் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. இப்போ கடந்த ஒரு 15 வருடங்களாக ரியல் எஸ்டேட் பண்றாங்க. ஒரு 4-5 இடத்துல நாங்க வந்து சைட்டுக்கு போட்டிருக்கிறோம். ஸோ அது மூலமா அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்தது. அது மிகப்பெரிய ஒரு பேக்கப் வந்து எங்க குடும்பத்துக்கு போதுமான அளவு என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னுடைய தேவைக்கு அதிகமாவே இருக்கு எங்க குடும்பத்துக்கு. அதனால பொருளாதாரம் சார்ந்து எனக்கு எந்த தேவையும் இனிமேல் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னுடைய பாக்கி இருக்கக்கூடிய நேரத்தை அன்னதானம் தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்துக்குள்ள பயணம் பண்ணணும் அப்படிங்கறத என்னுடைய எங்க குழுவிலேயே இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களுடைய ஆசையெல்லாம் இணைந்து அதை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். மேடம், எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தைங்க. அது பொன் குழந்தை, அபிராமின்னு பேரு. அவங்க வந்து பிடிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க. 4 இயர்ஸ் ஆச்சு. நீ முடிச்சோன்னா மறுபடியும் ஹையர் ஸ்டடிஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க லைஃப் பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். எல்லாரும் வேற மாதிரி வாழ்றதுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு சில மனிதர்கள் தான் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு நிழல் மாதிரி இருந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி.